குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எபிஃபனி பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் மூன்றாவது ஞாயிறின் திருவிருந்து ஆராதனை மனமகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் ஜபத்தோடும் துவங்குவோமாக. ஜபம் செய்வோமாக. ஒன்றாக ஆட்சி செய்கிறார் திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். ஆண்டவரே, சதா காலங்களிலும் துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிற திரியேக தெய்வமே, எங்கள் துதிக்கும் ஆராதனைக்கும் அன்புக்கும் பாத்திரரே, முழு இருதயத்தோடு உமது சமூகத்திலே வந்து உம்முடைய சேர்ந்து ஆராதித்து வந்திருக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உமது பிரசன்ன திருநாட்களில் உமது தெய்வீக மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தையும் எங்கள் உள்ளத்தையும் இந்த மத்தியிலே வந்து பிரசன்னமாகி எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாய், உமது தெய்வீக சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து அருள வேண்டுமாய், உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய். எங்கள் கண்கள் கர்த்தரை கண்டது என்று சொல்லி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஆளுகை செய்து வழிநடத்து. உற்சாகத்தோடு எழுத நின்று பாமாலை 2 பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. ஜபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ பலமுள்ள தேவனே, நாங்கள் உம்மிடத்திலே பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலை எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதானமான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பது. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவைகளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகள் விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதிய வழியில் உம்முடைய நாமத்தில் பெற்றவில்லை. யாருக்கு பணியில் ஒளியில் உம்மோடு நாங்கள் செயலாற்றுவதை அறிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இறக்கினால் பாவங்களை சுத்திகரிக்கும். உம்முடைய பரிசுத்த நாள் விடுதலை பெறவும் பொது ஜீவன் உள்ளவர்களை வாழவும் உம்மோடும் சகல மனிதரோடும் சமாதானம் வாழவும் அருள் புரிதலும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பரமாய் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு இந்த காலை வேளையில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சோம் என்று மிகுந்திருக்குமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் என்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசன்ன திருநாட்களில் எங்கள் மத்தியிலே நேர் பிரசனமாகி இன்னும் எங்களை இந்த விசுவாச வாழ்க்கையிலே கரம்பிடித்து நடத்தும்படியாக உமது சமூகத்தை வெளிப்படுத்தி நாங்கள் உண்மை சார்ந்து பலத்தின் மேல் பலத்தையும் மெய்யான சமாதான சந்தோஷத்தையும் எங்களுக்கு அருள வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, இந்த உலகம் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் உம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே சுவாமி. உமது தெய்வீக மகிமையின் வெளிச்சம் எங்கள் மீது உதிக்கட்டும். எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. அமருங்கள். வேத பாடங்கள் வாசிக்க கேளுங்கள்.
வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும். ஏசாயா 60 15 முதல் 22 வரைக்கும். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானமுள்ளவர்களாகவும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசமாயிராமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியையுமாயிருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நிருப பாடம் வாசிக்க. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5 முதல் 10 வசனங்கள் முடிய. யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5 முதல். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. நற்செய்தி பாடம் வாசிக்க கேளுங்கள், எழுந்து நல்லுங்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனங்கள் 16 முதல் 21 முடிய. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனங்கள் 16 முதல். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுதி நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இறுதியின் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து
புஸ்தகத்தை சுருட்டி பணியடைக்கரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவளோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வானத்தையும் பூமியையும் பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் குறைச்சிக்குண்டாகவும் சிலரை உண்டு பாடுபட்டு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் அறிந்தோரையும் ஞாயிற்றிற்கு வருவார். உடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரோடும் கூட தொழுது சோதரிக்கப்படுகிறவருமாய் பரிசுத்த விசுவாசிக்கிறோம். ஒரே பரிசுத்த பதமான அப்போஸ்தலரை திருச்சபையில் விசுவாசிக்கிறோம். அமருங்கள். அறிவிப்புகள் வாசிக்கலுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாக ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் வாழ்த்துகிறேன். So kindly stand please, those who come for the first time. The newly wedded couple, Sangeeta and Brian, Sweetie Hendrickson பிள்ளைகள் திருமணம் முடித்து ஊட்டியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். மற்றும் அலைன் வெளிநாட்டிலிருந்து நான் ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் அலைன் நேசமணி அண்ட் இஸ் சன் டாக்டர் கிப்டஸ் மார்வின் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்துகிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். காட் பிளஸ் யூ. சீட்டட் ப்ளீஸ். இன்று காலை 9 மணி ஆராதனை முடிந்தவுடன் ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். இதுவரை இந்த ஆண்கள் ஐக்கியத்திற்கு யாரும் சரியாக வருவதில்லை. தயவுசெய்து ஸ்டே ஆஃப்டர் த சர்வீஸ். ஆண்கள் ப்ளீஸ். இன்று மாலை 6:30 மணிக்கு வழக்கம் போல திருவிருந்து ஆராதனை. வருகிற வெள்ளிக்கிழமை மாலை வழக்கம் போல மாலை ஆராதனை. வருகிற சனிக்கிழமை வழக்கம் போல வாலிப ஐக்கிய கூட்டம் 6:30 மணிக்கு. வருகிற ஞாயிறு வழக்கம் போல் 7:30 மணிக்கு இங்கிலீஷ் வர்ஷிப் மற்றும் 9 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அடுத்த ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை முடிந்தவுடன் பெண்கள் ஐக்கிய கூடுகை நடைபெறும். விமென்ஸ் ஃபெலோஷிப் அதில் ஆயத்தப்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் ஆர் கோயிங் டு பிகின். அதனால் இந்த கன்ஃபர்மேஷன் திடப்படுத்தல் படிக்க விரும்புகிற வாலிப பிள்ளைகள், இதுவரை எடுக்காதவர்கள் தயவு செய்து கலந்து கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். வருகிற 25/1 அன்று மாலை 6:30 மணிக்கு ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன ஆயத்த ஜெபம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அசன ஆயத்த வேலை ஆரம்பமாகும். சபை மக்கள் உற்சாகத்தோடு, குறிப்பாக அந்த வாலண்டியர்ஸ் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அன்று மாலை 4 மணிக்கு, அதாவது அந்த மாலை வேளையில் இந்த வாலண்டியர்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு போர்டில் பெயர் எழுதாதவர்கள் அசன பண்டிகைக்கு உறுதுணையாக உற்சாகமாக உதவி செய்ய முன் வருகிறவர்கள் உங்கள் பெயர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். வருகிற 26 அன்று மாலை 4 மணிக்கு ஆலய பிரதிஷ்டை ஆராதனை, 6 மணிக்கு அசன பண்டிகை நடைபெறும்.
இந்த அசன பண்டிகைக்கென்று நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் கமிட்டி அங்கத்தினரிடம் ஆராதனை முடிந்தவுடன் இதுவரை கொடுக்காதவர்கள் கொடுத்து விட்டு செல்லுங்கள். வீடு தேடி வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மழை அதிகமாக இருந்தாலும் அவர்கள் முயற்சி எடுத்து மழையிலும் பனியிலும் வீடு தேடி வருகிறார்கள். நீங்களே முன்வந்து கொடுத்து விட்டால் அவர்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் குறையும். அன்று அசன பண்டிகையில், ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில் சிறப்பு விருந்தினர் பேச்சாளராக சகோதரன் சாமுவேல் பால் தினகரன் சகோதரன் கலந்து கொள்ள இருக்கிறார். உற்சாகமாக நீங்களும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அசனம் 2021 ஏற்கனவே சொல்லிட்டேன். 2020 to 2021 ஆண்டுக்கான சந்தா ஜூலை 2020 முதல் மார்ச் 2021 என கணக்கிடப்படும். யூஸ்வலாக ஏப்ரல் டு மார்ச், கொரோனா காலத்தை கணக்கில் கொண்டு ஜூலை முதல் மார்ச் வரைக்கும் நீங்கள் 120 மினிமம் கட்டியிருக்க வேண்டும். 120 ரூபாய் நீங்கள் சந்தா செலுத்தியிருக்க வேண்டும். ஸோ ட்ரஸ்ட் இடத்துல கன்சல்ட் பண்ணி எவ்வளவு செலுத்திருக்கிறீர்கள் என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்புறம் மார்ச் 31 நைட்டு 8 மணிக்குள்ளே கட்டிடணும். ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து கட்டினால் நீங்கள் டிஃபால்ட்டர்ஸ் ஆக போயிடும். செக்கு கொடுக்குறதும் கூட முன்னாடியே 31 ரியலைஸ் ஆகிற மாதிரி செக் கொடுக்கணும். ஏப்ரல் 1ஆம் தேதி வந்துட்டு நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு 1 லட்சம் கட்டினாலும் நீங்கள் டிஃபால்ட்டரில் போட்டுருவாங்க. அதனால் மார்ச் 31 உங்கள் கணக்குகளை தயவு செய்து செட்டில் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று ஆராதனை முடிந்தவுடன் தங்க மோதிரம் ஏலம் விடப்படும். நமது ஆலய முன்பகுதியில் உள்ள காணிக்கை பெட்டியில் இந்த தங்க மோதிரத்தை யாரோ ஒருவர் போட்டிருக்கிறார். கிராம் 2.08 கிராம், 2 கிராம் புள்ளி 08 கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏலம் எடுக்கிறவர்கள் தயவுசெய்து நின்று ஏலம் எடுத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுக்கு நியூஸ் லெட்டர், அதில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இதில் படித்து தெரிந்து கொள்ளலாம். தயவுசெய்து எடுத்து செல்லுங்கள். நிறைய நியூஸ் லெட்டர் அநேகர் எடுத்து செல்வதில்லை. இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகள் 17th January Mrs. அன்பம்மாள், Mrs. பத்மினி பிரேம்குமார், Reverend Stephen பிரபு, Mrs. John C. Hilda. On 18th January Mr. John Bimal, Mr. John Bennett, Miss Angel Nalina Rani, Mr. Vashnith, Miss Harleen Traina, Mrs. Pon Arasi Jayaraj. 19th January Mr. Chris Thuraraja, Mr. Pannir Selvam, Miss Amelia Gabriel, Mr. Samuel. 20th Dr. Nirmal, Mrs. Grace Rani. 21st Mrs. Annie Rose, Master Samuel Stephen Fletcher. 22nd January Mr. John Victor, Mrs. Esther Mala. Celebrants வந்திருந்தால் தயவு செய்து எழுந்திருங்கள். ஹாப்பி பர்த்டே. வெட்டிங் anniversaries on 18th Mr. Emerson, Mrs. Josmin Bala. 19th Mr. Robinson Smart and Mrs. Anandi Smart. Mr. Ravi Rajan and Mrs. Malar Rajan. Mr. Raj Mogan and Mrs. Janita Raj Mogan. 22nd Mr. George Abraham and Mrs. Georgiana Abraham. Happy wedding anniversary.
நன்றி ஆண்டவரே. எங்கள் பிறந்த நாள் திருநாளை கொண்டாடுகிற செலிப்ரன்ஸ் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே அவைகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக திருச்சபை மன்றாடுகிற சுவாமி. கர்த்தாவே, உமது நீண்ட நெடிய கரத்தை நீட்டி பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அவளை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Touch them with your special enabling power and grace and blessings and divine favors and mercies. ஆமாண்டவரே, இந்த ஆண்டை ஓடி முடிக்கக்கூடிய ஆற்றலை, பாதுகாப்பை, ஆசீர்வாதத்தை குடும்ப ஆண்டிலே, தனிப்பட்ட ஆண்டிலே தந்து பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு சமாதானத்தின், சந்தோஷத்தின், இதோ கீழே வேறுபற்றி மேலே கிறிஸ்துவுக்குள் வளர்கிற அற்புத அடையாளத்தை காண்கிற இயேசுவை காண்கிற ஆண்டாக இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தரவைகளை ஆசீர்வதிப்பவராக எற ப்ரமோஷன் ப்ராஸ்பரிட்டியாக வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். திருமண அறிவிப்பு. சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் வடவள்ளி சபையைச் சார்ந்த மிஸ்டர் எஸ் சல்கன் சாமியல் என்பவரின் குமாரத்தி செல்வி செல்வப்பிரியா என்பவரும், சென்னை திருமண்டலம் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் அம்பத்தூர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஜே அற்புதராஜ் என்பவரின் குமாரன் திரு அகஸ்டின் சாம்ராஜ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த மெய் விவாகத்தில் சேர்த்தக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலமாக சபையின் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. நன்றி ஆண்டவரே. மணமக்களையும் குடும்பத்தின் மக்களையும் இந்த ஆலயத்தில் நடக்கப் போகிற ஆராதனையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து தாங்கி பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். காணிக்கை விபரங்கள். 10th சண்டே கடந்த ஞாயிறு 7:30 மணி ஆராதனையில் காணிக்கை ரூபாய், இங்கிலீஷ் ஆராதனையில் 2390, 9 o'clock தமிழ் சர்வீஸ் ரூபாய் 8835, மாலை தமிழ் ஆராதனையில் 2440, ஃப்ரைடே 15th 610. இதுவரை கிறிஸ்மஸ் கவர் செலுத்தாமல் ஊருக்கு சென்றிருந்தவர்கள் நியூ இயர் கிறிஸ்மஸ் கவர் போட்டிருக்கிறார்கள். அதன் வழியாக கிறிஸ்மஸ் கவர் ஆஃபட்ரி 1400, நியூ இயர் கவர் ஆஃபட்ரி 1900, ஒன் டே கவர் ஆஃபட்ரி 6050, தேங்க் ஆஃபட்ரி 7100, சந்தா 37310, ஹாஸ்டல் குஞ்சப்பனை ஸ்பான்சர்ஷிப் ரூபாய் 8500, ஹார்வெஸ்ட் டியூ 2020 7400, மிஷனரி ஃபண்டு 14500, ஓல்டு கார்டுபோர்டு சோல்டு 800, சண்டே ஆக்ஷன் 550, அசனம் வரவு ரூபாய் 4000, டோட்டல் 1,03,785. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. உற்சாகத்தோடு எழுந்து நின்று தியானத்திற்கு ஆரம்பமாக பாமாலை 367வது பாமாலையை பாடுங்கள்.
ஜெபம் செய்வோமாக. வாரும் தூய ஆவியானவரே, எங்கள் மீது அசைவாடி எங்களை ஒருமுகப்படுத்தி இயேசுவின் மெல்லிய சத்தத்தை கேட்க, உமது ஜீவ அப்பத்தை ருசித்து பார்க்க, உன்னத பலத்தினால் இடைக்கட்டப்பட, உயிர்ப்பிக்கப்பட, எங்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்பட, உமது மகிமை காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசுவாச கண்களை திறந்தருளும், எங்கள் இருதயத்தை திறந்தருளும், எங்கள் செவிகளை விருத்த சேதனம் செய்யும். உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து பிரகாசமடைய வந்திருக்கிறோம். உன்னத பலத்தினால் உயர எழுந்து சிறகடித்து பறக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியானை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, மறுபடியுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில். பொதுவாக மனித வாழ்க்கை என்பது துன்ப துயரங்கள், பாடுகள், துக்கங்கள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த கொரோனா கோவிட்-19 கொள்ளை நோய் பரவலால், மேலும் அதனுடைய தீவிர மியூட்டேஷன் மூலமாக இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் பயங்களும் அச்சங்களும் துக்கங்களும் வேதனைகளும் பரவி கொண்டிருக்கிறது. வேக்சினாவது வந்துவிடும் என்று எதிர்பார்த்தோம், அதுவும் வந்தபாடில்லை. அதிலும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருகிறது என்று சோஷியல் மீடியாவில் பல்வேறு புரளிகள், இதெல்லாம் புரளி, நாட் ரியல் நியூஸ், ஃபேக் நியூஸ், அதை போட்டுக்கிட்டால் சைடு எஃபெக்ட்ஸ் ஆயிரும் என்றெல்லாம் சொல்லி த்ரெட் பார்க்குறோம். ஒரு ரெஸ்ட்லெஸ். இப்போது கிறிஸ்துவ விசுவாசிகளாகிய நாம் as a believers in Jesus, we used to pray. ஆலயத்தில் வர்றோம், ஆண்டவரே என்று சொல்லி அன்னாலை போல துக்கங்களை இறக்கி வைக்கிறோம். அதனால் தான் இயேசு சொல்லியிருக்கிறார் மத்தேயு 11:28 இப்படிப்பட்ட மக்களை பார்த்து வருந்தி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ரெஸ்ட், ரிலாக்ஸேஷனை தருகிறார். நம்ம பாரத்தெல்லாம் அவர் சமூகத்தில், அவர் அண்டையில் இறக்கி வைக்க நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு பெரிய நற்செய்தி, a good news and great news for the people, those who are carrying the heavy burden, family burden, personal burden, debt burden, சொல்லிட்டே போகலாம். இதுதான் ஒரு பர்டன், பாரம், துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவில் ஒரு ஆறுதல், இயேசு கிறிஸ்துவில் ஒரு இளைப்பாறுதல். ஆனால் இதற்கு ஒரு முடிவு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதாக வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆம், துன்ப துயரங்களில் நாம் மூழ்கி போயிருக்கிற மனுக்குலத்திற்கு உதவத்தான் இயேசு கிறிஸ்து மாம்சமானார், மனிதனானார். ஆம், மேலும் அவர் பிரதான ஆசாரியரானார் என்று எபிரேயர் 4:14-15 சொல்லுகிறது. டர்ன் வித் மீ, ஹீப்ரூஸ், எபிரேயர் 4:14-15. இதோ தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். வசனம் 15 பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து, பாரங்களை குறித்து பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போல எல்லா விதத்திலும் பாரப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கஷ்டப்பட்டு, துக்கங்களை சுமந்து தெரிந்தார். அதோடு கூட நமது பாரம், பாவம் என்ற பாரத்தையும், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து அவர் மிகுந்த வேதனைப்பட்டார். நம்மை காட்டிலும் அவர் வேதனைப்பட்டார். நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம்,
அவரிடத்தில் நோ சின், பாவம் இல்லாதவராக இருந்தார். ஆதலால் வசனம் பாருங்க 16 தான் முக்கியம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சிறக்கிடும். அதனால எப்பொழுதெல்லாம் நம்ம துக்கத்தினால் பாரத்தினால் சுமக்கிறோமோ, முடியாமல் தவிக்கிறோமோ, இது நமக்காக பாடுகளை சுமந்து கஷ்டங்களை அனுபவித்த இயேசு இடத்துல வந்து அவரது இரக்கத்தை பெறவும், மெர்சியை பெறவும், கம்பேஷனை பெறவும், சகாயம், உதவி, ஹெல்ப், டு ஃபைண்ட் ஹெல்ப் அண்ட் கிரேஸ் அண்ட் மெர்சி, இதை பெற்றுக்கொள்ளவும் தைரியத்தோடு, வித் கான்ஃபிடன்ஸ் ஒரு சமூகத்தில் இந்த மெர்சி சீட் இடத்துல நம்ம வர முடியும். ஸோ வி நோ how to relax, how to hand over all our suffering and shame. அவமானம் இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் நம்ம கண்ணீர் விட்டு நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா விதமான பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் இயேசுவில் தான் அர்த்தம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஃபைன் மீனிங் அண்ட் ஃபைன் பாயிண்டட் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட், அதாவது அர்த்தத்தை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவை நோக்கி அது நம்மை அழைத்து செல்லுகிறது. அது பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு சொல்லப்பட்டாலும் அவர்கள் அதை அனுபவிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் தான், கிறிஸ்துவுக்குள்ள தான் அனுபவிக்க முடியும். ஸோ we are in New Testament period. We are the blessed people, the blessed generation. We are experiencing all the Old Testament prophecies fulfilled in Jesus. After that, church, திருச்சபைக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சுவைத்து பார்க்கிறோம். அந்த காலத்தில் சொல்லப்பட்டாலும், வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அவங்களை உற்சாகப்படுத்தப்பட்டாலும் அவங்க அனுபவிக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளத்தான் நமக்கு அது ரியலைஸ் பண்ணப்படுகிறது. செக்கு கொடுத்தாச்சு உங்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் செக்கு அந்த மக்களுக்கு கொடுத்தாலும் இந்த டேட்டு புதிய ஏற்பாட்டு டேட்டு, இன் கிரைஸ்ட் ஏடி டேட்டு வந்து ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட், ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு போட்டு விட்டால் அந்த செக்கை வச்சுட்டு என்ன பயன்? ஆனால் அதில் டிராவல் ஆகி மக்கள் வருகிறார்கள், நம்பிக்கையோடு வருகிறார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், மெஸ்ஸியா வருவார், மீட்டுக் கொள்வார். இந்த நம்பிக்கையிலே டிராவலிங். ஸோ இதை நம்ம தெளிவாக புரிந்துவிட்டால் இன்றைய பகுதி உங்களுக்கு மிக உற்சாகமாக இருக்கும். Turn with me, Isaiah chapter 60. ஏசாயா 60வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 உங்களுக்கு தெளிவாக புரியும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஏசாயா 60:20 பாருங்க. ஏசாயா 60:20 வாசிங்க. ஆம், கர்த்தரே உனக்கு சூரியனாக சந்திரனாக வெளிச்சமாக பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறபடியினால் இருள் என்ற துக்கம், the suffering of darkness, sorrow of darkness வாழ்க்கையில் எண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கிறார். ஆனால் பாயிண்டட் டுவர்ட்ஸ் த பீப்புள் இன் த சர்ச். நமக்கு இந்த வாக்கு தத்துவத்தை ருசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். உன் துக்க நாட்கள் முடிந்துவும், உன் துக்க நாட்கள், இதுவரை அனுபவித்த இழப்புகள், அவமானங்கள், இதுவரை அனுபவித்த துக்கங்கள், ஏமாற்றங்கள், துயரங்கள் எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவுக்குள் ஒரு முடிவு வந்துவிட்டது என்ற ஒரு நம்பிக்கையை இந்த வேத வசனம் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கிறது. There is an end for your all kinds of pandemic suffering. அது எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய இந்த காலை வேளையில் தியானத்திலே கருப்பொருள். உன் துக்க நாட்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்
முடிவுக்கு வந்து விட்டது. ஏன்னா சாவின் பயத்தையே அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். நமக்கு சாவே கிடையாது. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். நோ ஃபியர் ஆஃப் டெத். அப்புறம் எதுக்கு நீங்க துக்கப்படுறீங்க? 60:24 பாருங்க. எப்பொழுது இந்த துக்கம் முடியும் என்று வேதம் சொல்கிறது? ஏசாயா 60:24b வாசிங்க. துக்கம் எப்ப முடியும்? ஏற்ற காலத்திலே. இப்ப ஏற்ற காலம், the fitting time. அது எது ஏற்ற காலம்? in his time, தேவனுடைய டைம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாள். இயேசு கிறிஸ்துவின் டைம்ல துக்கமெல்லாம் முடிஞ்சது. இனி அழுகையில் துக்கம் இல்லைன்னு பார்க்கிறோம். தீவிரமாய் கர்த்தராகிய நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எது ஏற்ற காலம்? அது கிறிஸ்துவின் காலம் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற காலம், முடிவு காலம் இயேசு கிறிஸ்து. ஏசாயா பாருங்க, இதை சொல்லிட்டு the very next verse பாருங்க. the very next verse ஐசாயா chapter 61 என்ன வருகிறது? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் பறந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேடுகிறார், நறுங்குண்ட இதயம் காண்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கிறிஸ்துவுக்குள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க விடவே மாட்டார். ஐயோ இந்த பெண்டமிக்கில் வேலை இழந்து விட்டேனே, கடன் பாரங்கள் அழுத்துகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஏதோ கர்த்தர் திராணிக்கு மேலாக சோதிப்ப வரல. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர், மனதுருக்கமுள்ள, நம்மை புரிந்து அறிந்திருக்கிற பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறார். ஆதலால் நாம் அவர் சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக வர மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். இப்போ அடுத்த பகுதியில் வாசி கேட்டீங்க. இதை இயேசு தன்னுடைய வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் பாருங்க, லூக்கா 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரத்தில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்ட பொழுது நற்செய்தி, இன்றைக்கு நற்செய்தி வாசி கேட்டீங்க 4:16, லூக் 4:16, சாப்டர் 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்து இயேசு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வின் நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பாருங்க, இயேசுவே பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரித்தார். ஆண்டவராக இருந்தும் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க நம்ம தவறுகிறோம். அதான் எம்டி சேர்ஸ் பார்க்குறோம். ஆசரிக்க தவறவிடக்கூடாது. சபை கூடுதலை
விட்டுவிடக்கூடாது. பாருங்கள், அவர் எழுந்து பிரவேசித்து அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. ஏசாயா இதே பகுதி கொடுக்கப்பட்டது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? வசனம் 20 பாருங்க. இதை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி, அப்போ தான் இந்த ரோல் இருக்கும், தோல் சுருள் தான் எழுதியிருப்பாங்க, புஸ்தகம் கிடையாது. புஸ்தகத்தை கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல், இயேசு மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார். அதனால அது ஏசாயால 61 இருந்தாலும் சரி, ஏசாயால 60 இருந்தாலும் சரி, ஏசாயால 66 இருந்தாலும் சரி, எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள we are enjoying. We are the real blessed people of God in this generation என்பதை உணர்ந்து என்ன செய்யணும்? We should rejoice in the Lord. We should be grateful to the Lord Almighty. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நாம் இதை அனுபவிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1:20 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:20. இதையெல்லாம் எண்ணி பார்த்து ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் இல்லை. From the beginning to end, from Genesis to Revelation, எல்லா வாக்குத்தத்தங்களும் ப்ராமிஸும் எனக்குத்தான் என்று நீங்கள் உறுதியாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தியானிக்கும் பொழுது, you can experience the epiphany, the presence of God, the power manifestation in your life. கிறிஸ்துவுக்குள் அறிஞர்களே, for no matter how the promises God has made, they are yes in Christ, amen in Christ. Jesus never fails. வாக்கு கொடுத்தவர் மாறவே மாட்டார். வாக்கு கொடுத்தவர் மாறவே மாட்டார். அதனால தான் இந்த நாட்களிலே நாம் இதை தியானிக்கிறோம். ஏசாயா 60 எடுத்துட்டு தியானிக்கிறோம். அது என்ன போட்டிருக்குது? நீ கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாய் இருந்தாய். ஒரு காலத்தில் you were forsaken. ஒருவேளை ஒரு காலம் இல்லாவிட்டாலும் இந்த கொள்ளை நோய் கொரோனா பீரியட்லும் கூட வைரஸ் கிருமி அட்டாக் பண்ணின பொழுது உன்னை பார்ப்பதற்கு யாரும் வராமல் இருந்திருக்கலாம். உன் நண்பர்களை கைவிட்டிருக்கலாம், உறவுகளை கைவிட்டிருக்கலாம். நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாய் இருந்தாய். யாரும் உன்னை தேடி வரல. you are alone, forsaken, shame and suffering. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும், ஆனாலும் இவன்தோ உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் நான் உன்னை வைக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அது ஒரு பாசிங் ஷேடோ. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் துக்கம், உங்கள் டெம்பரரி செட்பேக் தான் அதெல்லாம். என்னுடைய வாக்குத்தத்தம் கிறிஸ்துவின் மூலம் இந்த காலை வேளையில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. இது வரைக்கும் நீங்கள், நான் கைவிடப்பட்டுட்டேன், வேலை இழந்துட்டேன், வருமானம் இழந்துட்டேன், கடன் பாரத்தோடு மூழ்கிட்டு இருக்கிறேன், பிசினஸ் இழந்துட்டேன், சரீர சுகத்தை ஆரோக்கியத்தை இழந்துட்டேன் என்று நீங்கள், உறவுகள் எல்லாம் தூர போய் விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்படாத, ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து கொண்டு வந்திருக்கலாம். ஒரு காலத்தில், இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டு வர விரும்புகிறார். எப்படிப்பட்ட மாற்றம்? உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்க மகிழ்ச்சியாக உன்னை வைக்கப் போகிறேன். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிறிஸ்துவுக்குள்ள. அதுதான் துக்கம் சந்தோஷமாய் மாறணும், மரணம் உயிர்த்தெழுதலாய் மாறும், பாவம் பரிசுத்தமாய் மாறும், மன்னிப்பு பெறும், ரட்சிப்பு. கிறிஸ்துவுக்குள்ள there is a great shift, transformation, change. அது எது மறந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளத்தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பெரிய மாற்றம் is promised, available to you
உங்கள் துக்கம் முடிவுக்கு வரும், சந்தோஷமாக மாறும். இந்த நற்செய்தியை நம்ம என்ன செய்யணும்? கேட்டால் மட்டும் பத்தாது. we have to experience God. இந்த பிரசன்ன நாட்களிலே இயேசுவை ருசித்து பார்க்கத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். we are a blessed people. பழைய கால திருச்சபையிலிருந்து பார்க்கும் பொழுது நம்ம தான் blessed people. தேவனை அவர் லைட்டு வெளிச்சம் சொல்கிறாங்க. இன்றைக்கு அந்த வெளிச்சம் நம் வாழ்க்கையில் பிரவேசித்திருக்கிறது. இயேசு என்ற ஒளி பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ற ஒளியோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். வாசிக்கட்ட யோவான் 1 யோவான் 5வது வசனம் 1வது அதிகாரம் 5வது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கலாக இருந்தால் சத்தியத்தின்படி நடமாடும் பொய் சொல்லுகளாக இருக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கடந்த வாரத்தில் தியானித்தோம். A closer fellowship with Jesus is a privilege or birthright என்றெல்லாம் தியானித்தோம். இன்னைக்கு பார்க்குறோம் a closer fellowship with one another. ஹரிசாண்டல் ஃபெல்லோஷிப்பும் அவசியமாக இருக்கிறது. நான் இயேசுவின் பரிசுத்த பிரசனத்தை ஐ எம் த கேரிங் த எபிஃபனி, ஐ எம் கேரிங் த ஷைனிங் லைட் ஆஃப் ஜீசஸ் என்றெல்லாம் பரிசரணை பத்தாது. we have to extend our fellowship with one another. திருச்சபை உறவு, குடும்ப உறவு, அன்பு, அந்யோன்யம், ஐக்கியத்தில் வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளேயும் வளர வேண்டும், கிடைமட்ட உறவிலும் நம்ம வளர வேண்டும். அப்போ தான் நம்ம இயேசுவின் அந்த பிரகாசிக்கிற ஒளியை நம்ம இந்த உலகத்திற்கு ஷைனிங் ஸ்டாராக இருந்து என்ன செய்ய முடியும்? அந்த மகிமையை வெளிப்படுத்த முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள் எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. எங்கே நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அங்கே அவர் உங்களுக்காக அவர் என்ன செய்கிறாரு? 3 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம் பாடுபட்டார். ஆனால் கல்வாரி சிலுவையில் 3 மணி நேரம் அந்த மரண இருள், பாவ இருளில் அவர் மூழ்கி பிதாவுடைய அந்த உறவு துண்டிக்கப்பட்டவராக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, he entered, he experienced the forsakenness. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதும் இருந்தால் பயப்படாத, உன்னை நித்திய மகிழ்ச்சியாக, மகிமையாக, மாட்சிமையாக, உயர்வாக நான் வைக்கப் போகிறேன் என்று. அதற்கு காரணம் இந்த வசனம் எங்கே ஃபுல்ஃபில் ஆச்சு, எங்கே பூரணமாச்சுன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கைவிடப்பட்ட பொழுது. உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கைவிடப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அந்த இருள் எத்தனை மணி நேரம் இருந்தது? எத்தனை மணி நேரம் இருந்தது இருள்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மணி நேரம் இருள் இருந்தது? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அது இயேசுவின் குரல் அல்ல, நம்முடைய குரல், அவர் வாய்ஸ். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் இந்த பெண்டமிக் காலத்தில் என்று நீங்கள் கதறுகிற சத்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்றைக்கு கேட்டு விட்டது. உங்கள் துக்கங்களை, அவர் கைவிடப்பட்ட நிலைமையை அன்றைக்கு சுமந்து தீர்த்து விட்டார். கஷ்டங்களை, பாடுகளை. அது ஒன்றும் ஒரு 3 hours ஆஃப் கைவிடப்பட்ட நிலைமை தான். கைவிடப்பட்ட நிலைமை எத்தனை மணி நேரம்? குறுகிய காலம், 3 மணி நேரம். சூரியன் வந்த, there is a dawn, there was a light, the dawn of grace, the dawn of the glory of God in Christ. அந்த மறந்துடாதீங்க. ஒருவேளை படுத்த படுக்கையில் ஒரு 10 நாள் இருந்திருக்கலாம், 2 வாரம் இருந்திருக்கலாம். there is a short period என்பதை மறந்து விடக்கூடாது. ஆம் பிரியமா, வாசித்து பாருங்கள். ஏசாயா 54 7 8 வசனங்கள். இமைப்பொழுது வெறும் இமைதான், ஃபார் அ செகண்ட் கண்ணை மூடி முழிக்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். So this is the kind of embracing the children. ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் குழந்தையை வாரி அணைத்துக் கொள்வது போல, அப்படிதானே? 2 கரத்தை தூக்கி அப்படி அன்போடு கூட அணைத்துக் கொள்வது போல is embracing God, available only
not in Old Testament, in Jesus Christ. He is available God, embracing God. அவரே நல்ல ஆயன். ஆடுகளை காணாமல் போன ஆடுகளை தேடி தூக்கி அனைத்து தூக்கி சுமக்கிறது வேணும். பாருங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அதனால நீ வேலை இழந்திருக்கலாம், நோய்பட்டிருக்கலாம், பண்டமிக்கில் ஏதாவது இழந்திருக்கலாம். இமைப்பொழுது a short brevity of time, அப்படிதானே? For a brief moment I abandoned you, but with the deep compassion I will bring you, அப்படிதானே, back. I will bring you back. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை என்ன செய்றாரு? He is going to bring you back to the normal, bring you back with the golden glory. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் முகத்தை, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அப்ப மீட்பர்னா யாரை குறிக்குது? தன்னை தன் இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த, வெள்ளையினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மீட்பர் நமக்கு உண்டு. அதனால அவர் என்ன செய்வாராம் பாருங்க, 66வது சங்கீதத்தில் கூட ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தான், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இல்லை. த ட்ரூ ஸ்பிரிச்சுவல் இஸ்ராயேலுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் என்ன செய்யறாளாம், அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, தூக்கி சுமக்கிற ஒரு வசனம். கண்டுபிடிங்க பார்க்கலாம், உஷா கண்டுபிடிங்க. பாருங்க, நீங்கள் எருசலேமை நேசிக்கிற எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களிகூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மகிழுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவருடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடத்தில் பாயும்படி செய்வேன். சமாதானத்தை நதியைப் போல உங்க இருதயத்தில் ஓடச் செய்வார் கர்த்தர். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஒரு தாய் குழந்தையை சுமக்கிற மாதிரி இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். முழங்காலில் வைத்து லல்லபின்னா தாலாட்டு பாட்டு ஆறிறாரோ கர்த்தர். ஆலயத்துக்கு வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உணரணும். இஸ் எ பர்சன், ஸ்பிரிட் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து உங்களை தாளாட்ட விரும்புகிறார், அரவணைக்க விரும்புகிறார், கண்ணீர் துடைக்க விரும்புகிறார். துக்கத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் பாடுங்க, தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்புக்குரியவர்களே, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும், ஒருவரும் உன்னை மதிக்காமல் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், உங்கள் அப்ளிகேஷன் அப்படியே ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு உன்னை அரவணைத்து உச்சி முகந்து, என் மகனே நான் உன்னோடு இருக்கிறேன், உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது, நித்திய மாட்சிமையாக மகிமையாக வைக்கிறேன். நீயும் உன் குடும்பத்தின் மக்களும் பேரப்பிள்ளைகளும் இன்னும் பிள்ளையின் பிள்ளைகளும் நித்திய மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீர்கள் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, நித்திய மகிழ்ச்சி.
சந்தோஷம் திரும்ப கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் சந்தோஷமெல்லாம் இல்லாமல் இருந்தது, குடும்பத்தில் சந்தோஷத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வசனம் 17-18 பாருங்க. அதான் வசனம் 16 தான் செல்லப்பிள்ளை ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகரும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நோயிங் காட். ஒரு கணவன் தன் மனைவியை அறிந்து கொள்வது போல, ஒரு மணவாளன் தன் மணவாட்டியில் மகிழ்ந்திருப்பது போல கர்த்தர் உங்களில் மகிழ்ந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். Are you rejoicing whenever you come to the presence of God? ஒரு மணவாட்டி மணவானுடைய ஃபெலோஷிப்பில், ஐக்கியத்தில் அறிந்து புரிந்து களி கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல் தேவ சமூகத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் எப்படி அறிந்து அவர் உன் மீட்பர் என்றும் உன் இரட்சகர் என்றும் நீ அறிந்து புரிந்திருக்கிறாய், அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அவர் உன்னை உளையான சேற்றை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி புதுப்பாட்டை உன் வாயில இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். எக்ஸ்பீரியன்சிங் காட். திருவிருந்தில் யூ ஆர் டேஸ்டிங் ஈட்டிங் காட். அந்த அனுபவத்தோட நீங்கள் வரணும். என் மீட்பர் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி என் பாவத்தையெல்லாம் மன்னித்திருக்கிறார். அப்படி தானே யோவானில் வாசிக்காட்டீங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். பாருங்க 62:5 ஏசாயா, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். So we are the privileged and blessed people. நீ ஜாதிகளின் செல்வத்தை சாப்பிடுவாய். இந்த உலகத்தில் அருமையான செல்வம், ராஜாக்களின் முளைப்பால் என்ன அர்த்தம்? The wealth of this world உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்படும். அந்த ராஜாக்களின் முளைப்பால் என்று சொன்ன இந்த உலகத்தின் செல்வம் உன்னை தேடி வரும், உன்னை போஷித்து கொண்டிருக்கிறார். கை நிறைய சம்பளம் இன்னைக்கு வாங்குறீங்கன்னா இந்த உலகத்தின் செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. சர்ச் பீப்புள் எல்லாம் பெரிய பெரிய கார் தான் நிற்குது, அப்படிதானே? கமிங் பை கார், அப்படிதானே? பிக் செக்மெண்ட், ஸ்மால் செக்மெண்ட், வாட் எவர், வித் பைக் அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். ஒரு வீடு இல்லை, 2 வீடு, 3 வீடு, இன்னொரு சிலருக்கு 4 வீடு. உலகத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிளெஸிங். இந்த ராஜாக்களின் பாலை, யூ ஆர் சக்கிங் த மில்க் ஆஃப் த கிங்ஸ் என்று அதை பார்க்குறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ இரட்சகர் மீட்பர் என்று அறிந்து கொண்டபடியினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுகிறது. பாருங்க, அடுத்து பாருங்க, வெண்கலத்துக்கு பதிலாக பொன், இரும்புக்கு பதிலாக வெள்ளி, மரத்துக்கு பதிலாக வெண்கலம், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உங்களுக்கு சமாதானம் அப்படி வந்துகிட்டே பார்க்குறோம். இதெல்லாம் டபுள் ஃபோல்டு பிளஸிங். 18 வசனம் பாருங்க. உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிராமலும் சந்திரன் வெளிச்சம் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். துக்க நாட்கள் முடிந்து விட்டது. மேலும் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் பூமியை சுந்தரிக்கும் குடிகளும் நான் திருச்சபை நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படி என் கரங்களினால் கிரியுமாய் இருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் கிறிஸ்துவிலே இவ்விதமாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். பேறுபட்ட ஆசீர்வாதத்தை இது ஒவ்வொன்று திணிச்சிட்டு இருந்தால் நேரம் பத்தாது. இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள். அருமையானவர்களே, ஆதலால் நேற்று கூட அலைன் திருச்சபையில் இருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஹெலினா சந்தோஷ்குமார் பல மாதங்கள் வருஷங்களாக வேலை இல்லாமல் இருந்தார்கள். அந்த ஹெலினா 1ஆம் தேதி உங்களுக்கு ஜபிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு புத்தாண்டில் புதிய வேலை வாய்ப்பை தருவார் என்று. நேற்று அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வேலை கிடைச்சிருச்சு. ஒரே சந்தோஷம். விதமாக கர்த்தர் நம்மை கொஞ்ச நாள் தான்
கண்டிப்பாக உங்களுக்கு வேலை, திருமண காரியம், குழந்தை பாக்கியம் எதையும் அவர் தர வல்லவராய் மீட்பராய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையுங்கள், களி கூறுங்கள். அவரே இரட்சகர், என் மீட்பர், இஸ் மை ரிடீமர், மை சேவியர் என்று களி கூர்ந்து பாடுங்கள். காணிக்கை படையுங்கள். காணிக்கை பாடலாக கீர்த்தனை 83 பாடுங்கள். திருநாமம் முழு இருதயத்தோடும்
எங்கள் துக்க நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. துக்கங்கள் சந்தோஷமாக பல மடங்கு ஆசீர்வாதமாக கிறிஸ்துவுக்குள்ளே மாறிவிட்டது என்ற விசுவாசத்தோடு மன மகிழ்ச்சியோடு எங்களையும் காணிக்கைகளையும் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. 5 அப்பம் 2 மீன் பிட்ட கரம் அற்புத அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவன் எங்கள் மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் உமது சூரிய பிரகாசத்தினாலே நீரே எங்களுக்கு வெளிச்சமாக இருந்து வெளிச்சத்தின் மக்களாக எங்களை பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய், எந்த குறைவும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நிறைவான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். டாக்டர் கிப்டஸ் மார்வின் அவருடைய வேலை வாய்ப்பு கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய கிறிஸ்துவ நிபுணராக மருத்துவமும் உருவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் அந்யோன்யக்கும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட சதாக்கம் நிலைத்திருப்பதாக. அப்பம் பெக்குதல் பக்கம் 6. ஏதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இனிமையுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். செபமன கிடவும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கு. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நிர்வாணாதி வானங்களையும் பூமியும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர்.
பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பிறான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தளினரே. அவர் சிலுவையிலே ஒரு தினம் தம்மைத்தாமே ஏகவழியாய் ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பழியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதல்லாமல் தமது அருமையான மனத்தின்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் இரண்டாவது முறை திரும்ப வருமளவும் நாங்கள் இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டார். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடிகளாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே உமது வருகையை எதிர்நோக்கி நம்மளாக இதை செய்கிறோம். அவர்கள் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிருந்த அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரங்கள் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி திருச்சபையில் வீற்றிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நேரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிலே கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் மாட்சிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. பரமடல் இருக்கிற எங்கள் பிதாவே, பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று தாரும், எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்குமே. ஆமென். Let us kneel down, examine ourselves. Let us pray the prayer of humble access. இரக்கமுள்ள பிதாவே, நம்பி நாங்கள் நம்முடைய பந்தியில் சேர துணியாமல் இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். துணைக்கு ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும்
அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதை சொல்லுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? மடியில் வைத்து தாளாட்டப்படுகிற பாக்கியவான்களே, பாக்கியவதிகளே, அவரை ருசித்து பார்க்க கடந்து வாருங்கள் ஆர்வத்தோடு.
நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியான திருச்சரீரமும் இரத்தமாகிய ஞானகரத்தால் எங்களை திருப்தி ஆக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத அந்த நன்மைகளுக்காகவுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்கள் தூய உயர்வுள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என்று தேர்ந்தெடுத்து எங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமுடைய அருள் புரிவீராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் நம்முடைய குமாரனாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்த இதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கிடவது. உற்சாகத்தோடு எழுத நின்று 271வது பாமாலையை பாடுங்கள். Thank you.
ஆத்தும நேசரே, எங்களை மடியில் வைத்து தாளாட்டுகிறவரே, எங்களை அரவணைத்து தூக்கி சுமப்பவரே, நீதிமான்கள் ஆக்கினவரே, பாவங்களை மன்னித்தவரே, நித்திய வெளிச்சமாக மாட்சிமையாக ஆமாண்டவரே மகிழ்வாக வைப்பேன் என்று சொன்னவரே, நானே உனக்கு வெளிச்சம் என்று சொன்னவரே, எங்களுக்கு என்ன குறைவு உண்டு சுவாமி? துக்கங்கள் முடிந்து விட்டது, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்கள், இந்த ராஜ்யத்தின் முளைப்பானை நீங்கள் உண்பீர்கள், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் சொன்னவரே, இந்த ஆசீர்வாதங்களை இது வந்து உங்கள் சமூகத்தில் மகிழ்ந்து கலிகூர்ந்து சென்றிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த வாரத்தில் அவர்கள் பயணத்தில் பாதுகாப்பு, எடுக்கிற முயற்சியில் வெற்றி, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கல்லடும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவரது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.